பாகிஸ்தானோட மிக முக்கியமான துறைமுகத்தில் கராச்சி அப்படின்றது ஒன்று. இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கணும் அப்படின்னா அது கராச்சி துறைமுகத்தின் மூலமாக தான் போய் சேரணும். அப்படிப்பட்ட இந்த துறைமுகத்தை இந்திய கடற்படை நினச்சாங்க அப்படின்னா வெறும் சில மணி நேரங்களில் ஒட்டு மொத்தமாக அழித்து விட முடியும் அப்படின்றது தான் இப்போது அரபிக் பெருங்கடலில் இந்திய கடற்படை மாறி மாறி பிரம்மோஸ் ஏவுகணை ஏவுறதன் மூலமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் அப்படி எத்தனை பிரம்மோஸ் ஏவுகணைகள் தான் நம்மளோட போர்க்கப்பல்களில் இருக்குது அண்ட் எத்தனை போர்க்கப்பல்கள் போனால் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த கடற்படையை அழித்து கராச்சியை ஒட்டுமொத்தமாக எரிக்கலான்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியா கராச்சியை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பை அனுப்புனாலே போதும். ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பில் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கும், 2 டெஸ்ட்ராயர்ஸ், 2 ஃப்ரிகேட்ஸ், அது கூடவே சேர்த்து நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றதும் இருக்கும். இப்போது ஒவ்வொரு எதிரிக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸோட எண்ணிக்கை கூடவோ குறையவோ செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிகேட்ஸ் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கை கூடவோ குறையவோ செய்யும். பட் விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னா அது ஒன்று தான் இருக்கும் கேரியர் பேட்டில் குரூப்பில். இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு விமானம் தாங்கி கப்பல் 5 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை அனுப்பிச்சோன்னாலே மட்டும் கிட்டத்தட்ட 90 பிரம்மோஸ் ஏவுகணை வருது. ஒவ்வொரு டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்லையும் 16 பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மளால் பொருத்த முடியும். இது VLS அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் லான்ச்சிங் சிஸ்டமின் மூலமாக மவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது VLS சிஸ்டம்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இப்போது கரண்ட்டாக உலகத்தில் யார் போர்க்கப்பலை கட்டினாலும் அதில் VLSஐ வச்சு தான் கட்டுவாங்க. VLS அப்படின்றது அஃபென்ஸுக்கான வெப்பனை லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த போர்க்கப்பலில் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கான வெப்பனையும் VLS தான் லான்ச் பண்ணும். இப்போ அஃபென்ஸுக்கு தேவையான இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு 16 VLS நம்மளோட ஒவ்வொரு டெஸ்ட்ராயர்லையும் இருக்குது. அப்போ 5 டெஸ்ட்ராயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 90 பிரம்மோஸ் ஏவுகணைகள் இருக்குது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளோட ரேஞ்ச் அப்படின்றது 500லேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 500 கிலோமீட்டர் தொலைவில் நிற்கக்கூடிய நம்மளோட போர்க்கப்பல்கள் 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கராச்சியை இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு அடிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் கராச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட வார்ஷிப் நம்மளை அடிக்கணும் அப்படின்னா அவங்க நம்மளோட போர்க்கப்பலுக்கு 250லேருந்து 300 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தாகணும். பட் அப்படி பக்கத்தில் வரணும்னா இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை தாண்டி தான் வரணும். கடலில் பொதுவாக ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்மூழ்கி கப்பல்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு போர்க்கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய திறமை அப்படின்றது நீர்மூழ்கி கப்பலுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கடியில் இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னே தெரியாது. நமக்கு திடீர்னு ஒரு டோர்பீடோவோ இல்லை ஒரு மிசைலோ வந்து லான்ச் ஆகும். ஸோ நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட். போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஏர்க்ராஃப்ட் பறந்துக்கிட்டு இருக்கிறப்பயே தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை டிடெக்ட் பண்ண வல்லமை படைத்தது. நீர்மூழ்கி கப்பல் மிகப்பெரிய உலோகத்தால் உருவான பொருள் அப்படின்ற காரணத்தினால் காந்த அலைகளில் ஏற்படக்கூடிய சில நுண்ணிய மாற்றங்களின் வழியாக தண்ணிக்கடியில் இருக்கிற சம்மரினை இதால் டிடெக்ட் பண்ண முடியும். அது கூடவே சேர்த்து ஒரு இடத்துல நீர்மூழ்கி கப்பல் இருக்குது அப்படின்ற டவுட் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக அந்த இடத்துல சோனார் சென்சர்ஸை ட்ராப் பண்ணி அந்த சென்சரின் மூலமாகவும் எந்த இடத்துல கரெக்டாக நீர்மூழ்கி கப்பல் இருக்குது அப்படின்றத துல்லியமாக டிடெக்ட் பண்ண முடியும். இந்த குறிப்பிட்ட மேரிடைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்டை பற்றின துல்லியத்தன்மையை சொல்லணும் அப்படின்னா சில வருடத்துக்கு முன்னாடி ஐ திங்க் போன வருஷம்தான் சீனாவோட ஒரு மீன்பிடி படகு விபத்துக்குள்ளாய அதில் இருக்கக்கூடிய மாலுமிகளை காப்பாற்றணும் அப்படின்ற சினாரியோ வந்துச்சு. அப்போது சீனர்களால் இந்திய பெருங்கடலில் அந்த மாலுமிகள் எங்கே இருக்காங்க அப்படின்றத லொக்கேட் பண்ண முடியலை. ஸோ இமீடியட்டாக இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பகுதியில் அவங்களோட கப்பல் மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்திய கடற்படையோட P-8I இந்த குறிப்பிட்ட விமானத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக் விமானத்துக்கு சீனர்களே ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அண்ட் நம்மளோட P-8I பொசைடான் தான் அந்த மாலுமிகளை மீட்டு சீனர்கள்கிட்ட ஒப்படைச்சிச்சு. இதை நான் சும்மா சொல்லலை, இதை நீங்கள் அப்படியே போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சைனீஸ் ஸ்பெசிஃபிக்கலி ரெக்வெஸ்டட் ஃபார் P-8I பொசைடான் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான சென்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த P-8I பொசைடான் இருக்கிறப்ப இதுக்கிட்டேருந்து நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் தப்பிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக் சம்மரின். இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரினால்
முழுக்க தண்ணிக்கடியிலே இருக்க முடியாது. ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அதோட பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி தீர்ந்தவுடனே தண்ணிக்கு மேலே வந்து தான் ஆகணும். அப்படி லைட்டாக மேலே வந்தாலே P8I பொசைடானில் மாட்டி ஒரு டோர்பிடோவின் மூலமாக அது தகர்க்கப்படும். இப்போ டோர்பிடோஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இதை லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு போர்க்கப்பல் வேணுமே. அண்ட் இந்த போர்க்கப்பல் டோர்பிடோஸை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையும் நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஆயுதம் உலகத்தில் யாருக்கிட்டேயுமே கிடையாது. அதுதான் ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்க டோர்பிடோ. பொதுவாக ஒரு போர்க்கப்பல்லேருந்து டோர்பிடோ லான்ச் பண்ணணும் அப்படின்னா டோர்பிடோஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. தண்ணிக்கடியில் போகிறதுனால 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நெருக்கமாக போய் தான் நம்ம நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக அந்த டோர்பிடோஸையோ இல்லை வார்ஷிப்புக்கு எதிராக அந்த டோர்பிடோஸையோ லான்ச் பண்ண முடியும். பட் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்க டோர்பிடோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து போகும். இப்போ P8I பொசைடான் இந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பல் இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 10 சதுர கிலோமீட்டரில் வந்து இந்த இடத்துல ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்றதை மார்க் பண்ணிருச்சுன்னா, அந்த இடத்தை நோக்கி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஏவுகணை பறந்து வரும். இந்த ஏவுகணைக்குள்ளே ஒரு டோர்பிடோ இருக்கும். இப்போ அந்த ஸ்மார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, தரையிலேருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுங்க. அப்போ பார்த்துக்கங்க, தரையிலேருந்து போகக்கூடிய இந்த ஏவுகணை கரெக்டாக அந்த 10 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு வர்ற இடத்துல கீழே விழுந்து இந்த டோர்பிடோவை ரிலீஸ் பண்ணும். தண்ணிக்குள்ளே போன டோர்பிடோ என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே போன டோர்பிடோ என்ன பண்ணும் அப்படின்னா, டோர்பிடோவில் இருக்கிற சென்சர்ஸின் மூலமாக பக்கத்தில் தண்ணிக்குள்ளே போன டோர்பிடோ என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சென்சர்ஸின் மூலமாக பக்கத்தில் நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து தேடி போய் அதை கொல்லும். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் உலகத்திலேயே இந்தியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஈவன் ரஷ்யன்ஸ், சைனீஸ், அமெரிக்கன்ஸ்கிட்ட கூட இப்படிப்பட்ட ஒரு மிசைல் கம் டோர்பிடோ டிவைஸ் கிடையவே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான ஆயுதங்களை பயன்படுத்தணும், துல்லியமாக நம்மளோட இராணுவ வீரர்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா எந்தவித கேஷுவாலிட்டி இல்லாமல் பாகிஸ்தானோட நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடி முடிச்சிடலாம். நீர்மூழ்கி கப்பல் தான் மிகப்பெரிய த்ரெட்டு நமக்கு. அந்த த்ரெட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வார்ஷிப் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வார்ஷிப்பை மிக சுலபமாக நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு அழித்து விட முடியும். பிரம்மோஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், மாக் 3.5 அப்படின்ற வேகத்தில் ஸ்கிம்மிங் மோடில் போகும். அதாவது கடல் மட்டத்திலேருந்து 10 மீட்ரு 15 மீட்டர் உயரத்தில் இது பறந்துக்கிட்டு போகும். இதனால் ரேடார் கவரேஜில் இது சிக்காமல் அந்த கப்பலை போய் அடிக்கிறதுக்கு சுமாராக ஒரு 15லேருந்து 18 செகண்ட் இருக்கிறப்ப தான் அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளவு தூரம் ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப முக்கியமான இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக பாகிஸ்தான் இராணுவத்தோட ஒரு கடற்படையோட ஃப்ரிகேட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களை சுட்டு வீழ்த்திடும். அவங்கக்கிட்ட டெஸ்ட்ராயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களை சுட்டு வீழ்த்திடும். பட் அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரிகேட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சர்ஃபேஸ் லெவலில் எந்த த்ரெட்டுமே நமக்கு கிடையாது. இருக்கிறது எல்லாமே ஏரியல் த்ரெட்டு தான். அந்த ஏரியல் த்ரெட் அப்படின்னு வர்றப்ப சமீபத்தில் பாகிஸ்தான் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ட்விட்டரில் எந்த இடத்துலையும் இந்திய இராணுவம் அதோட ஆயுதங்களை எங்கெங்கே நிறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத போட மாட்டாங்க. பட் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் வெறும் 5000 ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அவங்களே எல்லா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. ட்விட்டரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானியர்களுக்கு நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன், உங்கள் ஊரில் ராணுவ நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஒரு ஃபோட்டோக்கு 5000 சொன்னீங்கன்னா எல்லோரும் எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட மக்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கராச்சி துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 F-16 போர் விமானங்கள், 10 JF-17 போர் விமானங்கள், கிட்டத்தட்ட 20 போர் விமானங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 20 போர் விமானங்கள் நம்மளோட போர்க்கப்பலுக்கு த்ரெட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டாக இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம MiG-29 விமானங்களை வச்சுருக்கோம். இந்த MiG-29 விமானத்தோட திறனை பற்றி பேசுகிறப்ப கார்கில் யுத்தத்தில் இந்த MiG-29 நம்ம பார்டருக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. பாகிஸ்தானோட எல்லா போர் விமானங்களுக்கும் எதிராக நம்மளோட MiG-29 போர் விமானங்கள் ஏர் டு ஏர் ஏவுகணையை கொண்டு லாக் பண்ணுச்சு. லாக் பண்ண காரணத்தினால்தான் அன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தானில் இருக்கிற வீரர்களுக்கு, அதாவது கார்கில்ல இருந்த பாகிஸ்தானிய வீரர்களுக்கு ஏர் சப்போர்ட், ஏர் கவர் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸால் கொடுக்க முடியலை. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு போர்ட்டண்ட்டான ஏர்க்ராஃப்ட் தான் MiG-29K. MiG-29 UPG, இது ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற வேரியண்ட். நேவியில் இருக்கிற வேரியண்ட்டை MiG-29K அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த MiG-29K என்ன பண்ணும் அப்படின்னா, பாகிஸ்தானோட போர் விமானங்களை நம்மளோட போர்க்கப்பல்களுக்கு பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். பாகிஸ்தானில் சர்ஃபேஸ் த்ரெட்டு இல்லை, சர்ஃபேஸுக்கு அடியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பலோட த்ரெட்டும் இல்லை,
வானத்திலேருந்து வர விமானத்தோட த்ரெட்டும் இல்லை அப்படின்றப்ப பொறுமையாக நின்று நிதானமாக கராச்சி துறைமுகத்தை நம்மளால் துவம்சம் பண்ண முடியும். அண்ட் கராச்சி துறைமுகத்தை அடிக்கிறதுக்கு நமக்கு பிரம்மோஸ் ஏவுகணை கூட தேவையில்லை. நம்ம நிர்பய் மாதிரியான சீப்பான க்ரூஸ் மிசைல்ஸை கொண்டு கூட அடிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 5 டெஸ்ட்ராயர் போர் கப்பல், ஒரு விமானம் தாங்கி கப்பல், 3 அல்லது 4 சம்மரின்ஸ், இது எல்லாமே டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் தான். நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை பற்றி நம்ம பேசலாம், ஏன்னா நம்மக்கிட்ட அது கிடையாது. ரஷ்யன்ஸ் கிட்ட லீஸுக்கு எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த நியூக்ளியர் சம்மரினுமே திருப்பி ரஷ்யன்ஸுக்கு அனுப்பிச்சாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் சம்மரின் வந்து பலிஸ்டிக் ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய சம்மரின். அதை அனுப்புகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானோட முடிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது சண்டை போட விரும்பலை, ஒட்டு மொத்தமாக அவனைய வரைபடத்துலேருந்து வலிச்சு நக்க போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் போகும். பட் அது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸும் எதிரி கிடையாது, அந்த கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்மளோட எதிரி. ஸோ எந்த ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் ஒரு நியூக்ளியர் சம்மரின்ஸும் இல்லாமல் வெறுமனே இந்த ஆசட்ஸை வச்சு மட்டுமே பாகிஸ்தான் நேவியை காலி பண்ணிவிட்டு அண்ட் கராச்சியையும் துறைமுகத்தையும் எரிச்சிட்டு ரிட்டர்ன் வர முடியும். இது எல்லாத்தையும் நம்மளோட ஆசட்ஸில் ஒரு 40% நம்ம பயன்படுத்தினாலே போதும். நம்மளோட நேவி ஆசட்டில் 40% பயன்படுத்தி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக ரிட்டர்ன் வர முடியும், கேஷுவலிட்டியே இல்லாமல். அந்த அளவுக்கு அஃபென்சிவ் பவர், ஃபயர் பவர் அப்படின்றது நம்மளோட நேவியில் இருக்குது. ஏற்கனவே நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்ற ஒன்றில் ஆர்மியை பயன்படுத்திட்டோம். அண்ட் அடுத்து பாலாகோட்டில் ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்திட்டோம். அண்ட் இது நேவிக்கான டைம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.